ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன சமைக்க போகிறோம்? அஸ்வினி சீக்ரெட்டில் வந்து ஒரு ஸ்வீட் கேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி எல்லாம் இதில் அளந்துக்கணும். இப்போ நல்லா கரையிட்டோம், வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது பாகுபாதெல்லாம் வேண்டாங்க. நல்லா கொதித்து இது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். பாகுபாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெல்லம் கரையணும், சரியா போதும். எடுத்து தண்ணியை வச்சுருங்க. இந்த மாதிரி சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பெரிய பழம் இருந்தாலும் ஓகே, சின்ன பழம் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த பழம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க, சின்ன பழமாக இருந்தால் ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பழம் 4 பழம் போட்டு இருக்கேன் நான். இந்த பழத்தை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, முந்திரி திராட்சை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கோ. தேங்காய் வந்து பொடியாக இது நைஸாக திருவி வச்சுக்கிறேன் பாருங்க, அதையும் போட்டு. பாருங்க, 4 பழம் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெய், வாழைப்பழம், தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு பவுல் வச்சுக்கோங்க. வெல்லம் இருக்குங்களா, வெல்லம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, மண் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு வாழைப்பழம்லாம் நம்ம இது பண்ணி வச்சோம் இல்லையா, அது இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிடுங்க. ஒரு கப்பு 3/4 கப் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு. 3/4 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக பண்ணுறது பாருங்கள். வாழைப்பழமும் வெல்லம் இருந்தால் போச்சு, கோதுமை மாவு, அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு கேக்கு இது எடுத்துக்கோங்க, கேக்கு தட்டு தான் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணம் கூட எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், கேக் தட்டு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி இதில் நல்லா நல்லா கலக்கி வச்சு இதை கலக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி 2 கிளாஸ் ஊற்றி நம்ம சூடு பண்ணி, வேறு எண்ணெயும் போட வேண்டாங்க, இதே போதும். பாருங்கள், ஒன்றுமே போடலை. இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கவுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பிளேட் போடுங்க. அதுக்கு ஒரு பிளேட் போட்டுருங்க. இல்லைன்னா இப்படி வைங்க, தண்ணி விழாது இருக்கும். ஓகே, வச்சுட்டு இட்லி மூடி போட்டு மூடிடலாம். பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்க, வெந்துருச்சா பார்க்கலாமா? தண்ணி விழாத வெந்துட்டுக்குது. அப்போ கூட ஒரு ஆள் வெந்துருச்சா பாருங்க. இதை கட்டி விட்டு பாருங்க. பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். எடுத்து 1/2 hour ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் இந்த பிளேட்டில் வச்சு கவுத்துக்கலாம்.
பாருங்கள் கவுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துடுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுது பாருங்கள். எப்படி வந்துடுது பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இல்லைங்க, 3 பொருள் தான், ரொம்ப நல்லா வந்துடுது. சூப்பராக இருக்குது. எல்லாரும் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. எண்ணெய் இல்லை இதில், வந்து எண்ணெய் பொருள் இல்லை, இது ரொம்ப ஆவியில் வேக வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செஞ்சு கொடுங்க வீட்டில்.